ஆராய்ந்து பார்த்தாலும் காரணம் இல்லை. அடவை மீன் கேட்டாலும் ரீசனே இல்லை. கண்ணுல என் கண்ணுல கண்ணீர் வருது. ஹார்ட்டுல என் ஹார்ட்டுல புது டோனும் வருது. இந்த லைஃப் மட்டும் அவரே போதும் தோணுது. ஹோ ஹோ சிரிச்சி பின்னால அடிக்கும் போறாம உலகம் மாறல. யாராச்சும் மேல வந்தாலே போறோம் சொல்லாலே தள்ளோம் குழிக்குள்ள வாங்கி வரோம். மரம் கண்டு வெந்நீர ஊற்றும் வேலையில கீழே தள்ளும் நண்டு கூட்டம் முயற்சி செய்தோம் முடியல. எங்க அப்பாவின் தோளில் சாய்ந்தாலே போதும் பயமில்ல. ஹோ 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 அடுத்து இனியா பைபிள் வேர்ஸ். பலத்தினாலும் அல்ல பரக்கத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியா அல்ல ஆவினாலும் ஆகும். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். சகரியா 4:6. ஜெசிகா பைபிள் வேர்ஸ். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எபேசியர் 1:3. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். உம்
காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம், நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்ல, மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர். நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றிலும் குறைபடாமல் நம்மை பாதுகாப்பவர், அவருக்கு உயிர் உள்ளவரை நன்றி சொல்லிக் கொண்டே இருப்போம். நல்லவரை போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வு அளித்து பாலூதி பெருகச் செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வு அளித்து பாலூதி பெருகச் செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவே
மகிமையின் ராஜனே மாட்சிமை தேவனே தூயாதி தூயவரே துதிக்கு பாத்திரரே மகிமையின் ராஜனே மாட்சிமை தேவனே தூயாதி தூயவரே துதிக்கு பாத்திரரே மகிமையின் ராஜனே மாட்சிமை தேவனே தூயாதி தூயவரே துதிக்கு பாத்திரரே துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா துதிப்போம் அல்லேலூயா தண்ணீரில் மூழ்கின போதும் நீங்க என்ன தூக்கி விட்டீங்க நெருப்பன கடந்த போதும் கருகாமல் காத்து கொண்டீங்க தண்ணீரில் மூழ்கின போதும் நீங்க என்ன தூக்கி விட்டீங்க நெருப்பன கடந்த போதும் கருகாமல் காத்து கொண்டீங்க மனுஷங்க தலை மேல ஏறி போனாலும் நீங்க என்ன உயர்த்தி வச்சீங்க அட மனுஷங்க தலை மேல ஏறி போனாலும் நீங்க என்ன உயர்த்தி வச்சீங்க அதுக்கு துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி சுஜி மணவாளம் வரப்போறாராம் வா நம்ம ஆயத்தமா பண்ணி ஜெபம் பண்ணலாம். மணவாளர் வரப்போறாரா? அக்கா நீ போய் ஆயத்தமாவே, நான் போய் ரெடி ஆகுறேன். அப்பதான் அவர் வரதுக்குள்ள நான் வருவேன். எங்களை அதிகமா நேசிக்கிற எங்க தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வருகையில எசப்பா நாங்கள் ஒருவரும் கைவிடப்படாதபடி நீங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க அப்பா, எங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஆமென். என்னக்கா நீ இப்படி வந்திருக்க? எவ்வளவு பெரியவரை பார்க்க போற, மணவாளரை பார்க்க போற. என்ன பாத்தியா எப்படி வந்திருக்கேன்னு? சுஜி உன்கிட்ட எண்ணெயும் விளக்கம் இருக்குதா? இல்லைன்னா கைவிடப்பட்டுருவ. என்ன விளக்கா? என்னக்கா அந்த காலத்துல இருக்கிற மாதிரியே என்ன விளக்கு நின்னுற? இப்பதான் எல்லாரும் போன் வச்சிருக்காங்க, அதுலயே டார்ச் லைட் இருக்குது. அந்த வெளிச்சத்துல அவரு கூட பறந்து போயிடுவேன். அப்படிலாம் சொல்லாதப்பா. எண்ணெயும் விளக்கம் இல்லைன்னு வச்சுக்கோ, கைவிடப்பட்டுருவ. ஜாக்கிரதையா இரு. மணவாளன் வர போறாரு, நான் முதலால பார்க்க போறேன். மாலாட்டம் ஆடிடுவேன், மயிலாட்டம் ஆடிடுவேன். அவ பாத்தீங்களா? ஐயோ இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது, நம்ம ஓடி போயிடலாம். ஐயா எடுத்த மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரயோஜனமாக இருந்துச்சு. இன்றைக்கி அந்த மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கே எடுத்த மாதிரி இருந்துச்சு சிஸ்டர். ஆமாங்க சிஸ்டர், ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியல, மேகத்திலேருந்து ஒரு அக்குன்னு எழும்புச்சு. நான் எங்கே மெசேஜை கேட்டேன்? மெசேஜை கேட்குற மாதிரி முக்காடை போட்டுக்கின்னு மெசேஜ் அனுப்பினுக்கிற ஃபோனில் நான் மெசேஜ் கேட்டேனா. அக்கா நம்ம ஃப்ரீயாக தானே இருக்கிறோம், பக்கத்து கிராமத்தில் நம்ம போய் சுவிசேஷம் சொல்லலாக்கா. நானும் அதை தாம்மா நினச்சிட்டு இருந்தேன், எல்லாரும் போய் சுவிசேஷம் சொல்லலாம். சிஸ்டர் நீங்கள் போயிட்டே இருங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். சிஸ்டர் ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு, ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது, அவரை ஏற்றுக்கோங்க சிஸ்டர். இவங்க எல்லாரையும் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. சிஸ்டர் உங்களை ஏசப்பா மிகவும் நேசிக்கிறார். சிஸ்டர் உங்களை ஆண்டவர் நேசிக்கிறாரு, மனம் திரும்புங்க, ஏன்னா பரலோகராஜ சமீபம். இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது, எப்போ பாரு ஒரு பைபிளை தூக்குவாளுங்க, ஒரு கவலை எடுத்துக்குவாளுங்க. ஆண்டவர் நேசிக்கிறார், ஆண்டவர் நேசிக்கிறேன்ட்டு இதே மாதிரி தான். இன்னொரு முறை இந்த தெருவில் வந்ததை பார்த்தா நடக்கிறதா வேற, மத மாற்றமா பண்ண வரீங்க, ஒழுங்கா ஜாக்கிரதையாக ஓடி போயிடுங்க.
என்ன சிஸ்டர் இப்படி சொல்கிறாங்க? நம்ம ஊழியம் செய்தலாம் அப்போ என்ன சிஸ்டர் ஆகும்? சிஸ்டர் அதுக்காக சோர்ந்து போகாதீங்க சிஸ்டர். இந்த தெரு இல்லைனா என்ன, இன்னும் எத்தனையோ தெருக்கள்ல எத்தனையோ இடங்கள்ல ஆண்டவருடைய சுவிசேஷம் சொல்ல முடியாத இடத்துல நிறைய இருக்கு. நம்ம அங்கே போய் சுவிசேஷம் சொல்லலாம். கால சத்தம் வானில் தோணித்திடவே சுமராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் ஜொலித்திடவே நம் இயேசு மகாராஜ் வந்திடுவார். நொந்த நாள் மிகவும் மீபமே, சுந்தர்கள் யாவரும் சேர்ந்திடுவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் அவரும் சேர்ந்திடவே. ஞானில் தோணிக்க அவன் தேவன் வந்திப்போமே. வானில் தோணிக்க தேவன் வந்திப்போமே. ஹலோ ஏஞ்சல், நல்லா இருக்கேன் ஏஞ்சல். சீக்கிரமா 2 டிக்கெட் போட்டிருக்கேன் ஏஞ்சல். நம்ம சினிமாவுக்கு போயிட்டு வந்துடலாம். ஏன்னா மணவளர் வரப்போறாராம். அவர் வந்துட்டா எங்கேயோ போக முடியாது. நீ சீக்கிரமா வா, உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? ஓகேவா? வைக்கிட்டா? பாய். ஜெயந்தி, நீ இங்கேயே ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கிய, பரலோகத்தில் போய் எப்படி பேசுவ? உனக்கு ஒண்ணுமே தெரியல சுஜி. இங்கேயே ஆண்டவர் நம்ம செய்யற பாவம் அக்கிரமம் எல்லாத்தையும் பரலோகத்திலிருந்து டிவியில் பார்க்குறாரு. இங்கே கிடைக்காத நெட்டு அங்கே கிடைக்காத போயிடும். அங்கே நல்லா சூப்பராக கிடைக்கும். நான் எல்லாருக்கும் வீடியோ கால் பார்ப்பேன், பேசுவேன், ஜாலியாக இருப்பேன். நீ பாப்புதே இல்லையோ, ஏசப்பா உன்னை நல்லா தான் பார்க்குறாரு. ஆமா, என்ன இது? இதெல்லாம் ஒரு ட்ரெஸ் வேறு பண்ணின்னு வந்திருக்கா இவ. நல்லா தாண்டி இருக்கா, அழகா. தேங்க்யூடி. அக்கா, இவங்கள பற்றி எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? என்னாச்சு? போன வாரம் இவங்க பக்கத்து ஊரில் போய் சுவிசேஷம் சொல்கிறேன்ட்டு உதவ வாங்கிட்டு வந்தாங்க அக்கா. இவங்களா போன வாரம் நம்ம பாஸ்டர் மெசேஜ் எடுத்தாரு. யாருக்கு தெரியுமா? இவங்களுக்கு தான். அதுக்கு போன வாரம் மெசேஜ் எடுத்தாரு. அது யாருக்கு தெரியுமா? இவங்களுக்கு தான். எவ்வளோ மெசேஜ் கேட்டாலும் இவங்க திருந்த மாட்டாங்க. திருந்தாமல் இருந்தால் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? என்னது பெண்ணை பாருங்க, 10 மணிக்கு சேர்ச்சுன்னா 10:30 மணிக்கு டான்னு வந்துடுவேன். நீங்க எப்போ சிஸ்டர் வருவீங்க? 11 மணிக்கெல்லாம் உள்ள இருந்துருவேன். சீக்கிரமா வாங்க சிஸ்டர், அப்பதான் ஆண்டவர் பரலோகத்துக்கு போக முடியும். மணவாள வராருன்னு சொன்னா போதுமே, ஆளுக்கு முன்னாடி கிளம்பி வந்துடுவாங்களே. இவங்கள பத்தி எனக்கு தெரியாதா? தோ இந்த அக்கா எப்ப பார்த்தாலும் மேக்கப் போடுறது தான் வேலை. போன வாரம் கூட 10,000 ரூபாய்க்கு சேலை எடுத்தாங்களாம். ஏன் எனக்கு சேலையில வக்கிலாமல இருக்கிற தோ இந்த அக்கா எப்ப பார்த்தாலும் போனு தான். பாஸ்டர் அங்க மெசேஜ் எடுத்துனா இவங்க இங்க முக்காட போட்டுட்டு மெசேஜ் வேற யாருக்கோ அனுப்பிட்டு இருப்பாங்க. இவங்க பரிசுத்த குளோரி, பரிசுத்தமா பேர்ல மட்டும் தான் பரிசுத்தம். ஆனா இவங்க நடிக்கிற நடிப்பு இருக்கே அப்பா, பரலோகத்தையும் மிஞ்சிடுவாங்க போல. ஆஸ்கார் அவார்டு தான் கொடுக்கணும். இவங்க தூங்கிட்டே இருப்பாங்க. இப்போ சர்ச்சை ஆரம்பிக்கும் போது தூங்குறவங்க என் ஆத்துமாவை கர்த்தரி சொல்லும் போது கூட தூங்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்க எப்போ பார்த்தாலும் ஜபம் பண்ணியே பரலோகம் போயிடலான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்திருக்காங்களாம். சிஸ்டர், எக்கால சத்தம் துணிக்குது. வாங்க எல்லாரும் நம்ம வேதத்தை வாசித்து ஜெபத்தோடு கூட காணப்படுவோம். இதில் என்னன்னா, மார்க் 13ஆம் அதிகாரத்தில் 33வது வசனத்துலேருந்து நம்ம வாசிக்கலாம். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாய் இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனம் பண்ணிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் வேலையையும் நியமித்து விட்டிருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடு ராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுதும் வருவார் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையிலே அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள்.
நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லோருக்கும் சொல்லுங்கள், விழித்திருங்கள் என்றார். ஏ காண சொந்தம் கேட்டுடுச்சு, யாருமே காணோண்டுமா ஜெயிச்சே. ஐயோ எக்கால சத்தம் கேடுச்சு. ஏய் எழுந்துருங்கப்பா, ஏசப்பா வர போறாரு. அக்கா, உனக்கு கொரட்ட சத்தத்துக்கும் எக்கால சத்தத்துக்கு கூட வித்தியாசம் தெரியாதா? நீங்களாம் விழிப்பா இருக்கிறீங்களான்னு செக் பண்ணேன். கரெக்டா பண்ணீங்க சிஸ்டர். விழித்து இருக்கிற நேரத்துல இப்படி தூங்குறிய. ஹல்லேலூயா ஹalleluya ஹalleluya ஹalleluya. மணவாளன் எங்க? மணவாளன் எங்கப்பா? நான் இங்க தான்ப்பா இருக்கேன். தூங்கிட்டே இருமா, மணவாளன் வந்து உன்னை தூங்கிட்டே கூட்டு போயிடுவாரு. மணவாளா 10,000 ரூபாய் புடவை 10 ரூபாய் வட்டிக்கு வாங்கினேன், என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே. மணவாளா, யாருக்கும் நான் போன் பண்ண மாட்டேன். மணவாளா, என்னை கூட்டுன்னு போயிடுங்க. மணவாளன் வர போறாரு, மணவாட்டிய கூட்டு போறாரு. சீக்கிரமா நானும் போயிடுறேன். ஜாலி. சிஸ்டர், விளக்கும் எண்ணெயும் ஆயத்தமா இருக்கா? மணவாளன் இப்போ நம்ம வரப்போறாரு, எல்லாம் ஆயத்தமா இருங்க. அக்கா அக்கா விளக்கு மணவாளன் வந்துட்டாரா? அக்கா விளக்கு கொளுத்துங்கக்கா. அக்கா உங்க விளக்கு எரியுதா பாருங்க. என் விளக்கு எரியவே இல்லையே. என்ன இருந்தா தானே விளக்கு எரியும். சரி, நான் போய் அவங்க கிட்ட கொஞ்சம் எண்ணெய் கிடைக்குமான்னு பார்த்துட்டு வரேன். இருங்க, சூப்பர் ஐடியா. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணலாமா? அக்கா நீ ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதுக்குள்ளேயே அவரே வந்துட்டு போயிடுவாருக்கா. நம்ம ஜபம் பண்ணியே விளக்கு எரிதா பார்க்கலாம். ஊச்சுங்கப்பா விளக்க, ஊச்சுங்கப்பா, எரிய வைங்கப்பா விளக்க, எரிய வைங்கப்பா. அப்பா ஊச்சுங்கப்பா, அப்பா விளக்க எரிய வைங்கப்பா. எனக்கு சார்ஜர் வரட்டும் போ, எனக்கு சார்ஜர் வரட்டும் போ. குடிங்கப்பா குடிங்கப்பா. சரி வாங்க, நம்ம கடையிலேயே போயிட்டு விளக்கு வாங்கிட்டு வந்துடலாம். எங்களுக்கு எண்ணெய் காலேஜ் கொஞ்சம் எண்ணெய் இருந்தா கொடுங்களேன். இல்லைங்க சிஸ்டர், எங்ககிட்டயே போதுமான அளவுக்கு விளக்கும் எண்ணெயும் இருக்கிறதுனால எங்களால் உங்கள்கிட்ட கொடுக்க முடியாது. எங்களுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டோம்னா எங்களுக்கும் இல்லாமல் உங்களுக்கும் இல்லாமல் மணவாளன் வரும்போது நம்ம 2 பேருமே கைவிடப்படுவோம். அதனால் நீங்கள் பக்கத்து கடையில் எங்கேயாவது கிடைக்குதான்னு போய் பாருங்கள். இந்த வெள்ளையன்னு சொல்லி இருக்கவங்களே இப்படி தான் உதவியே செய்ய மாட்டாங்க. நாங்கள் கடையிலேயே போய் வாங்கிக்கிறோம். வாங்க போய் கடையிலேயே வாங்கிப்போம். என் புறாவே, என் உத்தமியே, என் மணவாட்டியே, உண்மையும் உத்தமும் எனக்காக ஆயத்தமாய் இருக்கிறவர்களே, என்னோட கல்யாண வீட்டில் பிரவேசியுங்கள். ஏய் என்னப்பா இங்க யாருமே காணோம். ஏசப்பா வந்துட்டாரா? இல்ல இல்ல, அவங்க நம்மள மாரி எண்ணெய் வாங்க தான் போயிருப்பாங்க. அக்கா என்னக்கா கதவே பூட்டி இருக்குது, மணமாலை வந்துட்டு அவங்கள கூட்டிகிட்டே போயிட்டாங்க. அச்சோ போச்சு போங்க, கதவு பூட்டியாச்சு, நம்ம கைவிடப்பட்டட்டும், அவ்வளோதான். மணவாளா மணவாளா என்ன கொஞ்சம் பாருங்களேன். மணவாளா பெட்ல தூங்க மாட்டேன்ப்பா, முழிச்சிருக்கிறேன்ப்பா. ஏசப்பா ஏசப்பா கதவை தரங்க ஏசப்பா, நான் பரிசுத்த குளோரி வந்திருக்கேன் ஏசப்பா, கொஞ்சம் கதவை தரங்க ஏசப்பா. பரிசுத்தமா? உன் பெயரில்தான் பரிசுத்தம், உன் வாழ்க்கையில் பரிசுத்தம் என்பதே இல்லை. அக்கிரம செய்கைக்காரர்களே, உங்களை நான் அறியேன், என்னை விட்டு அகன்று போங்கள். ஏசப்பா நான் தான் ஜெயந்தி வந்திருக்கிறேன் ஏசப்பா, தயவு செய்து கொஞ்சோண்டு கதை தரங்கப்பா, நான் உள்ள வந்துடுறேன், இனி நான் போன்லாம் பேச மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கப்பா. நான் உங்களை அறியேன், என்னை விட்டு அகன்று போங்கள்.
ஏசப்பா நான் முகத்தை கூட இனிமே கழுவ மாட்டேன்ப்பா, கொஞ்சோண்டு என்ன பாருங்களேன். நீ நீதியின் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தேடாமல், நீதியின் வஸ்திரத்தை தேடாமல் இந்த உலகத்தின் வஸ்திரத்தையே நீ தேடினாய். நான் உன்னை அறியேன், என்னை விட்டு அகன்று போ. அப்பா நான் தான் உங்க பிள்ளை வந்திருக்கப்பா, உத்தமிப்பா. நான் கரெக்டா காணிக்கலாம் போட்டேனே, உபவாசம்லாம் பண்ணனே, ஜெபம் பண்ணனே, என்னை விட்டுட்டு போயிட்டீங்களேப்பா. இவையெல்லாம் நீ உன் பெயருக்காக, உன் பெருமைக்காக செய்தாய். என் நாமத்தின் மகிமைக்காக நீ ஒன்றும் செய்யவில்லை. ஐயோ, என்னை விட்டு அகன்று போ, நான் உன்னை அறியேன். என்னை பத்தி பெருமையா பேசி பேசி மத்தவங்களை குறை சொல்லி சொல்லியே நான் கைவிடப்பட்டுட்டேனே. ஐயோ, நம்ம எல்லாரும் கைவிடப்பட்டுட்டோமா? ஏசப்பா என்னை விட்டுடாதீங்கப்பா. ஏசப்பா நானும் வரேன்ப்பா, நானும் வரேன்ப்பா. ஐயோ, கனவா இது? அப்பா நான் அருகையில் கைவிடப்படலை. ஏசப்பா நான் இதெல்லாம் தப்பு செஞ்சேன், நான் மன்னிச்சிடுங்கப்பா. தயவு செஞ்சு நான் உங்கள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும்ப்பா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இயேசு வருகிறார். மாரநாதா. இன்று நாம் நமது ஏலிம் புதிய எருசலேம் சபையில 2 தேவ தூதர்களை கர்த்தர் அனுப்பியிருக்கிறாராம். இங்கே நடக்கிற ஊழியக்காரர்களை பற்றியும் சபையின் விசுவாசிகளை பற்றியும் என்ன நடக்குது என்று விசாரிக்கும்படியாக ஸ்பெஷலாக அமைச்சிருக்காருங்க 2 தூதரை. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏஞ்சல் சொல்லுங்க. ஏஞ்சல், இந்த சபை ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா ஏஞ்சல், நல்லா அழகா இருக்குல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க. ஆமா, இன்றைக்கு கர்த்தர் எதற்காக இங்க நம்மளை அனுப்பியிருக்கிறார் தெரியுமா? தெரியாது ஏஞ்சல். இங்க சபையில் இருக்கிற ஊழியக்காரங்க விசுவாசிகள் எல்லாம் என்னென்ன செய்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுடைய கிரியைகளை எழுதி கொண்டு வந்து என்னிடத்துல காட்டுங்கன்னு சொல்லி கர்த்தர் நம்மளை அனுப்பியிருக்கிறாரு. ஆமா ஏஞ்சல். நீங்க ரெடியா இருக்கீங்களா எழுதுறதுக்கு? ஏஞ்சல் நான் ரெடியா இருக்கிறேன், நீ ரெடியா இருக்கிறீங்களா? நானும் ரெடி. இப்போ என்ன நடக்குது, என்ன செய்யறாங்க, நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஓய்வு நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தை என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மனம், ஒரு மனமா இருக்கணும்னு தம்பி என்ன பிரச்சனை உங்களுக்கு? இதெல்லாம் செஞ்சிருக்கிறார். புதுசா வந்துறியா? சரீரமா இருக்கணும். ஆனா புதுசா வந்திருக்கேனே, ஒரே சரீரம். சபைக்கு புதுசா வந்திருக்கேனே. நாங்க சபையில 15 வருஷமா இருக்கிறோம். கீழே உட்கார. ஒரு மனமா இருந்தா நம்ம எல்லாம் ஒரு மனமா இருக்கணும். நம்ம எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள ஒரே சரீரமா இருக்கு. ஆமென் சொல்லாமா? ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற இந்த வாரம் முழுவதிலும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஒரு வாழ்த்தி கடந்து போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் பிதா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஸ்தோத்திரம் பிதா, ஸ்தோத்திரம் பிதா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அண்ணா சோத்ரானே. இவன் யாரா? அவன் புதுசா வந்துறான். சரி, ஓகே ஓகே. சரி சரி ஐயா, ஜோம் பண்ணிடலாம். பாஸ்கிட்ட போயிட்டு எல்லாருமே. ஐயா ப்ரேயர் பண்ணுங்க. தம்பி இப்படி வா. சபையில் 98வது ஆத்துமா நான், தெரியுமா? இப்போ பாஸ்கிட்ட முதல்ல நான் தான் ஜோம் பண்ணேன். 5 வருஷமா நான் தான் முதல்ல ஜோம் பண்றேன். இப்போ வீட்டுக்கு போயிட்டு என் பொண்டாடி 1 கிலோ கறி எடுத்து தான் அவள் குழம்பு செய்வா. நான் முதல்ல ஜோம் பண்றேன், நீ அப்புறம் பின்னாடி வா. பின்னாடி வாப்பா, பின்னாடி வா. ஐயா மணியா சொல்லுங்க ஐயா. நம்ம சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை போடுவாங்க பார், பொங்கல் சாம்பார், தெரியுமா? ஆமா ஐயா. இப்போ நம்ம இப்போ அங்க போய் நம்ம சாப்பிட போறோம். ஐயா கதிர் ஐயா வரீங்களா? போலாம் ஐயா. வாங்க வாங்க, லைன்ல போய் நிக்கலாம். வாங்க ஐயா, வாங்க ஐயா, வாங்க. எப்பா நம்ம சர்ச்சில் எது நல்லா இருக்குதோ இல்லையோ, பொங்கல் சாம்பார் நல்லா இருக்கும். பாஸ்டர் எடுக்கிற மெசேஜ் கூட ஞாபகம் இருக்காது பொங்கல் சாம்பாரை பார்த்தா. அப்பா ஐயோப்பா, கிட்ட வந்துட்டோம்பா. ஐயா ஐயா ஊத்துப்பா. ஐயா என்னய்யா இவ்வளோ பேர் லைன்ல நிக்கிறோம், நீ பாட்டு முன்னாடி வந்தா அப்புறம் என்னதான் அர்த்தம்? ஏய், சபையில 40 வருஷம் சீனியர் ஏனா?
40 வருஷம் சீனியர். சபையில 98வது ஆத்துமாயா நானே. ஏய் சபையில நீ நேத்து வந்தவையா? எனக்கு பின்னாடி வாங்க. 40 வருஷம் சீனியர்யா. 98வது ஆத்துமாயா? ஊழியக்காரையா? ஐயா 98வது ஆத்துமா. அதெல்லாம் நீ பின்னாடி நில்லு. எனக்கு பிறகுதான் நீ. ஏய் சாம்பார ஊத்து. சட்னியை ஊத்தி இட்லியை போடு. வா. போடு பாரு. நீ அடுத்து சட்னி. சாமி என்னடா நம்ம 98வது ஆத்துமாவாகிறோம், நம்ம சர்ச்சில் 30 வருஷமா கேவலம் முதல்ல வந்து பொங்கல் ஆகிறான். தல அவர் 40 ஜோக்கர் வேலையை தான் கத்துன்னு இருப்பா போல. நீ ஊன்னு சொல்லு, ஒயல சாம்பார் கண்டத்துக்கு மண்டியில அடிக்கிறேன். ஐயா இல்ல சாமி, நீங்க எவ்வளவு பெரிய ஊழியக்காரு 30 வருஷமா. நீங்க நைட்ல ஜெபம் பண்ண கையத்துக்குன்னா நாய் பேய்லாம் ஓடும். இவனா ஐயா அவன் மூஞ்சில சாம்பார் ஊத்திடுவேன்றான். நீங்க சொல்லுங்க, அவன் உட்கார சொல்ல பின்னாடி பொங்கலை வச்சு சுட சுட இருக்கு. இரு தம்பி கொஞ்சம் பொறுமையா இரு தம்பி. குண்டாத்திலையும் ஊழியக்காரரும் பாத்துக்கலாம் நம்ம. என்னடா பொங்கல் வச்சிருவேன்றான், தோட்டத்துல அவனை பொங்கல் செய்ய விடுறான். இல்ல அவரு பொங்கலுக்கு சொல்லி போயிடாத, நம்ம வாங்கலே குத்துடலாம். என்னதான் நம்ம யாரு டீல்மேன் சர்ச்சில் காட்டினாதான் வேலைக்கு ஆகும் போலது. சாமி உள்ள தூங்கினீர போன தூங்கினாரு டைப்பதி அப்புறமேட்டு பார்த்தல அது வந்தாலும். ஐயா என் தம்பிக்கு 2 நாளா வயிறு வலி ஐயா. போவாத ஆஸ்பத்திரி கிடையாது, ஆனால் சரியாகல. அதான் உங்ககிட்ட வந்து வந்தேன். நீங்க 2 பேரும் பெரிய ஊழியக்கார ஐயா. நீங்க கை வச்சு ஜெபம் பண்ணா என் தம்பிக்கு வயிறு வலிலாம் சரியா போயிடு ஐயா. தம்பி என்ன தம்பி ப்ராப்ளம்? ஒரு வார்த்தை சொன்னீங்களே, 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணோமா? நான் சபையில 98வது ஆத்துமா. நான் முதல்ல ஜெபம் பண்ணோமா, அவர் முதல்ல ஜெபம் பண்ணோமா? ஐயா நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கீங்களே, ஒத்துமையா ஜெபம் பண்ணிட்டு தான் ஐயா வந்தேன். நீங்க ஜெபம் பண்ணா சரியாயிட்டு வந்துருங்க ஐயா. 40 வருஷம் ஊழியக்காரன் தம்பி. நம்ம கை வச்சாலே அவனுக்கு என்ன இது இருந்தாலும் ட்ரபிள் எல்லாம் சரியாயிரும். ஒண்ணுமே கவலை. அவனுக்கு என்ன ப்ராப்ளம்? ஐயா அவன் நம்ம வவுசு நகர்ல ராம்கின்ட்டு ஒரு பையன் இருக்கான் ஐயா. அவன் ஜெயிலையும் ஆடி அமாவாசை ஒரு நாள் கூட கவுச்ச கறி சிக்கன் எடுக்காம இருக்க மாட்டான் ஐயா. அவன் கூட போவாத என்னையா. போய் 1 வாரமா சிக்கன் சாப்பிட்டு வயிறு வலியில இருக்கான் ஐயா. போவாத ஆஸ்பத்திரி கிடையாது ஐயா. வயிறு வலி சரியாகலையா. அதான் ஜெபம் பண்ண இட்டுன்னு வந்தேன். சரி பையன் இவன் கூட நம்ம ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு. 98வது ஆத்துமா என்ன பண்றது? சாவரம் கூட எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ண வேண்டியதாகுது. 40 வருஷம் ஊழியக்காரன். சரி ராம்கி ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணி தொலையும். ஆண்டவரே தம்பிக்கு தலைவலியை மாத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். மகனுக்கு இருக்க தலைவலியெல்லாம் மாறணும்ப்பா. நான் அப்பயே சொன்னல, சாவர ஆத்மாவெல்லாம் கூட்டணும் ஜெபம் பண்ண வச்சா. அவன் அப்போ வயிறு வலின்னு சொல்றான், நீ தலைவலின்னு ஜெபம் பண்ண. அப்புறம் என்னதான் அர்த்தம் அது? அப்பா யோ நீ பேசு. இருமையா ஜெபம் பண்ணி முடிச்சுறேன். ஆண்டவரே இந்த பையனுக்கு வயிற்றுல இருக்கிற பலகீனத்தெல்லாம் எடுத்து போடுங்கப்பா. ஏசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். அண்ணா தம்பி அண்ணா என்னண்ணா இவங்க ஒரு ஆள் நான் 40 வருஷம் நான் நாட்டியம் ஆடுவேன்றான். ஒருத்தர் என்னன்னா ஏன்னா ஏதோ ஜெபம் பண்றேன். என்ன நடக்குது இங்க? சச்சா இது இல்லை மென்டல் ஹாஸ்பிட்டல். அது நான் மாறிகிரி வந்துட்டேன்னா எங்க நான் கூட்டின்னு வந்துட்டேன்னா வயிறு வலியில் வந்தா இங்க தலைவலியா டைட்டா வருதுண்ணா எனக்கு. இல்லடா தம்பி, இவங்க நல்லா ஜெபிப்பாங்கன்ட்டு இட்டுன்னு வந்தேன்னா இவங்கள பார்த்த உடனே உனக்கு வயிறு வலி ஜெபம் பண்ணவே எனக்கு ஃபுல்லா பாடி வலி வந்துச்சு. இதுக்கு மேல நிக்க கூடாது, கண்ணை மூடு, ஓடி போயிடலாம். ஆமாண்ணா நம்ம போயிடலாண்ணா. இவனுங்க பார்த்தா ஊழியக்காரங்க மாதிரி இருக்கிறானுங்க, நல்லா இருக்கிறாங்க. பா மணி 3 ஆயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமைனா இந்த இன்பா பையன் தொலை தாங்க முடியல. 3:30 மணிலாம் தானே வந்துருக்கன்றான் ஊழியத்துக்கு. ஐயோ எப்பா, ஏசு ராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் நேரம் தான். ஐயோ பிரைஸ்லாம் பிரதர். மேசகையா ஏசு வரல, நீ தான் முதல்ல வந்துடு. உட்கார். பிரதர்லாம் ஒன்றும் வரலீங்களா? இப்பதானே 1 வருஷமா சர்ச்சுக்கு வர. பிரதர்லாம் வரலையாண்ணா? 3:30 மணிக்கு சொன்னாங்கன்னா 4:30 மணிக்கு வருவானு கரெக்டா? நானும் மெசேஜ் ஆவலோட வந்திருக்கேன். ஆவலோட வா. இருங்க அதுக்கெல்லாம் இருக்கிறாங்க ஆளு. இல்லைங்க ஐயா, நான் பாட்டு பாடணும், பாட்டோட வந்திருக்கிறேன் ஊழியத்துக்காக. பாட்டு பாடுற வித்துவான்லாம் நம்ம சர்ச்சில் நிறைய பேர் இருக்கிறாங்க. வெயிட் பண்ணு கொஞ்ச நேரம். மெசேஜ் கொடுக்காத ஒரு சான்ஸ் கொடுங்க ஐயா. மெசேஜ் கொடுத்ததுக்கு கிட்டத்தட்ட 10 பாஸ்டர் மேல வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. வெயிட் பண்ணியா நீ? என்னயா நீ? இல்லைங்க ஐயா, ஒரு சாட்சிக்காவது கொடுங்க ஐயா. சாட்சியா? சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாருமே சாட்சி தான்.
நீ என்னன்னா சாட்சின்ற உட்காரியா என்ன இப்பதான் வந்துடுறா இன்னும் எவ்வளவு இருக்குதியா இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளவு இருக்குது 98வது ஆத்துமா நானே கம்முனுக்கிறேன் தெரியல உனக்கு அப்பா ஊழியத்துக்கு போ வா 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 பிரதர் பிரதர் வாங்க 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 நீங்க தானே அந்த புது ஆத்துமா? ஆமா பிரதர். பிரதர் வாங்க பிரதர் நம்ம சர்ச்சைக்கு போலாம். ஐயோ நான் வரலப்பா அந்த சர்ச்சுக்கு. வா ஓப்பனா பேசுவான்னு பார்த்தேன், ஆனா இவ்வளவு ஓப்பனா பேசுவேன்னு நான் பார்க்கலப்பா. பாப்பா போலாம். சரிப்பா. ஏஞ்சல் சொல்லுங்க ஏஞ்சல். இங்க நடந்த காரியங்களை நீங்க பாத்தீங்களா? பார்த்து தான் இருக்கிறேன் ஏஞ்சல். இதை எப்படி கர்த்தர்கிட்ட நம்ம எடுத்துட்டு போய் கொடுக்கறது? அவருடைய பிள்ளைங்க அவரை இவ்வளவு வேதனைப்படுத்துறாங்களே. ஆமா ஏஞ்சல். உண்மையிலேயே இந்த நாள்ல கர்த்தர் என்னென்ன செய்யணும்னு நீங்க நினைச்சிருந்தாரு தெரியுமா? சொல்லுங்க ஏஞ்சல். புதுசா வந்த ஆத்துமாவுக்கு கர்த்தர் இந்த சபையில தான் ரட்சிப்பை வச்சிருந்தார். ஆனா இவங்க புதுசா வந்த ஆத்துமாவை விசாரிக்க மாட்டேன்றாங்க. அவங்க வந்தாங்கன்னா அவங்கள கனப்படுத்தி உட்காரத்துக்கு சேரை கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. பாஸ்டர் இடத்துல வந்து முதலாவதா செபிக்கிறதுக்கும் இடம் கொடுக்க மாட்டேன்றாங்க. இவங்களுடைய கெட்ட நடக்கையினால அந்த ஆத்துமா இடறி போச்சு. ஆமா ஏஞ்சல், நம்ம போய் கர்த்தர்கிட்ட இதை போய் ஒப்பு கொடுப்போம். ரெண்டாவதா பார்த்தீங்களா, ஊழியக்காரங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தேவ சமாதானத்தினால பிரசனத்தினால ஆலயத்தை நிரப்பி வச்சிருந்தா, சாதாரண இந்த பொங்கல் சண்டைக்காக அவங்க சண்டை போட்டு இங்க இருக்கிற தெய்வ பிரசனத்தையே கெடுக்கிறாங்க. புதுசா வந்தவங்கலாம் அதை பார்த்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆமா ஏஞ்சல். அது மட்டும் இல்லை, கர்த்தர் இங்க சுகம் வேணும்னு சொல்லி எதிர்பார்த்து நின்ன ஒரு மனுஷனுக்கு சுகத்தை வச்சிருந்தார். ஆனா ஒரு மனம் இல்லாதவங்களுடைய ஜெபம், கசப்போட ஜெபிக்கிறவங்களுடைய ஜெபம், அந்த மனுஷன் அந்த சுகத்தை பெற்றுக்க முடியல. பாத்தீங்களா? ஆமா ஏஞ்சல். நான்காவதா புதுசாக வந்த அந்த ஊழியக்காரரை பற்றி கர்த்தருக்கு ஒரு பெரிய தரிசனம் இருக்கு. அந்த ஊழியக்காரர் இந்த ஊழியங்களில் பயன்படுத்தப்பட்டு அநேக ஊழிய இடங்களில் போய் அவர் ஊழியம் செய்யணும்னு சொல்லி அவரை பற்றின ஒரு பெரிய தரிசனத்தை கர்த்தர் அவருக்காக வச்சிருந்தார். ஆனால் இந்த ஊழியத்தில் இருக்கிறவங்க அவங்கள பயன்படுத்தவே விட மாட்டேன்றாங்க. பார்த்தீங்களா? ஆமா ஏஞ்சல். இதை எப்படி நம்ம கர்த்தர்கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்கறது? சரி வாங்க நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுப்போம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சரி ஏஞ்சல், போலாம் ஏஞ்சல். ஒரு வழியா நம்ம கர்த்தர்கிட்ட அதை காட்டிட்டு வந்துட்டோம். எழுதப்பட்ட எல்லா காரியங்களையும் கர்த்தர் பார்த்துட்டாரு. ஏஞ்சல் கணக்கு எழுதிட்டீங்களா? நாங்க எல்லாத்தையுமே எழுதி கர்த்தர்கிட்ட காட்டிட்டோமே. கர்த்தர்கிட்ட சொன்னீங்களா? கர்த்தர் என்ன சொன்னார்? கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டா என்னுடைய இருதயமே ரொம்ப ஆச்சரியமா என் கர்த்தரை பார்க்குது. அப்படி என்ன சொன்னார்? ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் பிள்ளைங்க செய்த எல்லா காரியங்களையும் எனக்கு நீங்க எழுதி கொண்டு வந்தீங்க. ஆனா இன்னைக்கு அவங்க இந்த நிலைமையில இருக்கலாம். ஆனா இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் ஒவ்வொரு விசுவாசிகளையும் நான் நம்புறேன். அவங்கள உண்மையுள்ளவங்கன்னு சொல்லி அவங்கள நான் நம்பி கொண்டு இருக்கிறேன். நிச்சயமா என் ஊழியத்தை இங்க இருக்கிற எல்லாரும் செய்வாங்கன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார்.